இன்றைய நற்செய்தி, உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, குறைவுகளை நிறைவாக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உலக வாழ்க்கையிலே மனிதன் எவ்வளவுதான் முயன்றாலும் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு வெறுமை காணப்படுகிறது. அந்த வெறுமை நிலையை மாற்றக்கூடியவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. வெறுமையான சூழ்நிலையில் வனாந்தர வாழ்க்கையில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தபோது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசே ஆண்டவரிடம் பிரார்த்தனை செய்தார். அப்போது தேவன் வனாந்தரத்திலிருந்து மன்னாவை பொழிந்தருளினார். தாகத்தினால் நாவறண்ட போது கண்மலையிலிருந்து நீரூற்றை புறப்படச் செய்து தாகம் தீர்த்தார். புதிய ஏற்பாட்டிலே கானாவூர் கல்யாண வீட்டிலே ரசம் குறைவுபட்ட போது ஆண்டவர் தமது வல்லமையினால் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி குறைவை நிறைவாக்கினார். இன்று உங்கள் வாழ்விலும் குறைவானது உங்களை குண்டி போக செய்கிறதோ? கலங்க வேண்டாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடே கூடிய செபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவர் உங்களை ஒருபோதும் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல, அவர் உங்களை நேசிக்கிறவர். ஆகையினால் உங்கள் குறைவை எல்லாம் தமது மகிமையிலே நிறைவாக்குவார். May God bless you. Amen.